என் மகளை என்னால கண்டுபிடிக்க முடியல. நீ அவளை பாத்தியா? நான் பார்த்தேன். அதுவும் அங்க இருக்காங்க. அடடா, அவன் திரும்பவும் அவன் கூட தான் நின்னுட்டு இருக்காளா? ஏதோ மேஜிக்கல் பீனட்னு சொல்லி என் பொண்ணுக்கு கொடுத்து என் பொண்ணை மயக்கி வச்சிருக்கான். ஆனா இனிமே நான் அவனை என் பொண்ணு கூட பேச விட மாட்டேன். ஏய்! இங்க பாரு, கனவு பலிக்காது. உனக்கு இது ஏமாற்றத்தை தான் கொடுக்க போகுது. ஏன்னா அவன் கோகு கூட சண்டை போட போறான். சீக்கிரமே போட்டியை விட்டு வெளியேறிடுவான். அப்படின்னா எதிர்காலத்தை பார்த்து நீங்க சொல்றீங்களோ? இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு போட்டியோட முடிவுல நீங்களே பார்க்க போறீங்க. சரி, அப்படியா? அதையும் பாத்துருவோம். இத கேட்டு முடிவு பண்ணு. சண்டையோட முடிவுல என்னோட ஹஸ்பண்ட் இது வரைக்கும் ஒரு போட்டியிலும் தோத்ததே கிடையாது. ஓஹோ, உனக்கு வெஜிடாவை பத்தி என்ன தெரியும்? அவன் ஹைப்பர் கிராவிட்டி டிவைஸ வச்சு 5 வருஷமா பைத்தியம் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி கடையில உட்காந்து உனக்கு கொட்டிக்கல. கோகுவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வீட்டோட கஷ்டத்துக்காக தான் இந்த போட்டியில கலந்துகிட்டான். மத்தவங்க மாதிரி பேர் புகழுக்காக இந்த போட்டியில விளையாட வரல. அது அவர் விரும்பவும் மாட்டாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? கோகு தான் இதுல ஜெயிப்பாருன்னு சொல்றேன். வெஜிடா தான் இல்ல, ஜெயிப்பா. கோகு. சண்டை போடுறத நிறுத்துங்க லேடிஸ். இது வெறும் கேம் தான், சரியா? கொஞ்சம் வாய் மூடு. நம்பர் 85 ஸ்கோர் 192. நம்பர் 86 ஸ்கோர் 186 பாயிண்ட்ஸ். நம்பர் 87 210. எனக்கு என்னமோ இந்த மிஷன்ல இப்பவும் கோளாறு இருக்க மாதிரி தோணுது. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு புதுசா ஒண்ணு கொண்டு வரலாமா? கண்டிப்பா. தள்ளி போங்க. என் கண்ணை என்னால நம்ப முடியல. என்ன செங்கல் மாதிரி இருக்கா? நாங்க உன்னை தடுத்தே தீர்வோம் மாஸ்டர். அது நானு. உங்க எல்லாரையும் தோக்கடிக்க வந்திருக்க செல் நான் தான். வா மோதி பாத்துருவோம். இதா வாங்கிக்க. பார்க்கவே கடுப்பா இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. இது நான் பார்த்ததுலயே பெஸ்ட் மூவியா இருக்கு. வினோதமா இருக்க உங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நாங்க தோத்துட்டோம். இப்ப நான் உங்களை தோக்கடிச்சதுனால இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். நீ இன்னும் என்ன தோக்கடிக்கல. இது நம்ம சேட்டன் தான். என்னது இது? யார் இந்த வேலையை பார்த்தது? என்ன எதுக்காக இவ்வளவு கேவலமா உருவாக்கி வச்சிருக்காங்க? நீ ரொம்ப பலசாலி மாதிரி தெரியறியே. இரு, என்னோட ஃபயர் பாலை நான் பயன்படுத்துறேன். சிரிக்கிறத முதல்ல நிறுத்து. என்ன, நீ அந்த தாக்குதல்ல இருந்து எப்படி தப்பிச்ச? ஓ ட்ரிக்ஸ் எல்லாம் என் முன்னாடி வேலைக்கு ஆகாது. என் மான்ஸ்டர் ரேல இருந்து தப்பிக்கிறியான்னு பார்க்கலாம். இதுவும் வேலைக்கு ஆகாது. உடைச்சிட்ட பார்த்தல. இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. தயவு செய்து என்ன மன்னிச்சு விட்டுடு. முடியாது. உன்ன மாதிரி ஒரு ஈவில் மான்ஸ்டரை எப்படி நான் மன்னிப்பேன்? என்ன பண்ணாலும் நீ கொஞ்சம் கூட மாற போறதே இல்ல. வாங்கிக்க, வாங்கிக்க. நான் தோத்துட்டேன். மிஸ்டர் சேட்டன் கலக்குறார்ல. அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் தோத்து போயிட்டேன். இல்ல, நியாயம் என்னைக்குமே நிலைக்கும். மிஸ்டர் சேட்டனோட மர்ச்சன்டைஸை மறக்காம வாங்குங்க. ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல? நீ ஷாட்ட காட்டு, சரியா? பாத்துருப்போம். ஒரே ஒரு பிரச்சனை தான்.
என் பெஸ்ட் ஷாட்டை உன்னால தாங்க முடியாது. கொஞ்சம் அவன் கூட ஈஸியா சண்டை போட்டிருக்கலாமோ? அழகா இருக்கும். நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு பிடிச்சவளுக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆமா, அங்க போறது 18 தானே, அந்த ஆண்ட்ராய்ட் கேர்ள். அதே இப்பதான் நீ கவனிக்கிறியா? சந்தோஷம். ஒரு நிமிஷம், அவ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாராவது சொல்றீங்களா? நாங்க மாஸ்டர் ரோஷி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். அவர் எங்களை தனியா விட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற? அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எங்களுக்கு ஒரு தங்க மகள் கூட இருக்காப்பா. அந்த இடத்துல நீ ஒரு சமத்து குட்டி பாத்தியா? அவதான். என்ன கொடுமை இது. போதும் வரியா? கிளினு, ரோபோட்டுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குடும்பத்துக்குள்ள என்ன பேசுற?